மல்லி சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, மல்லியை விஜய் கோயிலில் தான் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடாரு. மல்லிகிட்ட போயிட்டு நம்ம விஜய் பேசுகிறாங்க. மல்லி, நான் பண்ணலாம் தப்பு தான் மல்லி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், உனக்கே தெரியல மல்லி, வெண்பாவை எனக்கு எந்தளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது வெண்பா அந்த நேரத்தில் நடு ராத்திரியில் தனியாக நடந்து வந்தால் எனக்கு எப்படி இருக்கும்? அதுவும் கார் வந்து அவன் மேலே ஏற்ற பார்த்துச்சான். நல்ல வேளை அந்த நிஷா வந்து காப்பாற்றிட்டா. ஏற்கனவே அந்த நிஷாவும் கதிரேசனும் நான் வெண்பாவை சரியாக பார்த்துக்கிறது இல்லை அப்படின்னு என்கிட்டருந்து பிரித்து கொண்டு போகிறோன்னு எவ்வளோ திட்டம் போகிறாங்க. அது உனக்கும் தெரியல மல்லி. அப்படி இருக்கும்போது அந்த நிஷா அதெல்லாம் போயிட்டு அவங்க அப்பா கதிரேசன் சொன்னானா, கண்டிப்பாக கதிரேசன் இது ஒரு காரணமாக பயன்படுத்தி வெண்பாவை என்கிட்டேருந்து பிரிச்சுடுவாங்க மல்லி. அதனால தான் நான் டக்குனு இந்த நேரத்தில் கோவப்படட்டேன் மல்லி, என்னை மன்னிச்சிரு மல்லி. வெண்பா மட்டும் இல்லை, அதே இடத்துல நீ இருந்தாலும் கண்டிப்பாக உனக்காகவும் நான் கோவப்பட்டிருப்பேன் மல்லி. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வெண்பா எனக்கு ஒரு கண்ணுனா நீ எனக்கு ஒரு கண்ணு மல்லி. அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரில் ஒன்று இல்லைனா கூட என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது மல்லி. ப்ளீஸ் மல்லி, என்னை புரிஞ்சுக்கோ மல்லி. இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தான் மல்லி, அதை நான் உணர்ந்துட்டேன் மல்லி, என்னை மன்னிச்சிரு மல்லி. நான் வேணா உன் காலில் வேணா விழுத மல்லி அப்படின்னு விஜய் காலை பிடிக்க போவார். மல்லி உடனே போதும் நிப்பாடுங்க விஜய், சும்மா இப்படின்னு நடிச்சு என்ன இன்னும் எத்தனை காலத்துக்கு ஏமாற்ற நடிச்சிட்ருக்கீங்க? இனிமேல் நீங்கள் நடிக்கிறத வச்சு நான் ஏமாற போகிறது இல்லை விஜய். இனிமேல் உங்களால் என்னை ஏமாற்றவும் முடியாது. நான் ஏமாந்த வரைக்கும் போதும். எனக்கு அந்த வீட்டில் எந்த ஒரு மரியாதையும் இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் வெண்பாட்ட போய் கேளுங்க, நானாக வெண்பா மிஸ் பண்ணேன். கோயிலுக்கு சாமி கும்பிட போனோம், ஆனால் வெண்பா எனக்கே தெரியாமல் அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டா. நானும் வெண்பாவை தேடி போய் உங்களை மாதிரி பதறி அடித்து தான் ஓடி வந்தேன். ஏன் அதே இடத்துல நீங்கள் அழைச்சிட்டு போயிட்டு ஒருவேளை வெண்பா மிஸ் பண்ணியிருந்து நான் கண்டுபிடிச்சிருந்தா, நான் அதே இடத்துல உங்களை கை நீட்டு அடிச்சிருந்தா உங்களால் தாங்கிக்க முடியுமா? சொல்லுங்கள் விஜய் அப்படின்னு கேட்க விஜய் அமைதியாக நிற்கிறாரு. தெரியுதில்ல, அதான் விஜய் எனக்கு உங்களுக்குள்ள வித்தியாசம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு வெண்பா மேலே எந்த அளவுக்கு பாசம் இருக்கோ அதே அளவு பாசமும் எனக்கும் இருக்குது. ஆனால் அதுக்குன்னு நான் வந்து உங்களை இப்படி பண்ண முடியாது. பண்ணிட்டா நீங்கள் சும்மா விட்டுருப்பீங்களா? அதான் விஜய். அதனால் இதுக்கு மேலே என்னால் உங்கள் கூட சேர்ந்து வாழ முடியும்னு எனக்கு ஆசை இல்லை. இப்படி எதுக்கு எடுத்தாலும் தொண்ணூறுக்கு நீங்கள் இனிமேல் அடிக்க ஆரம்பிப்பீங்க, அப்புறம் சந்தேகப்படுவீங்க. அதனால தான் சொல்கிறேன், இனி உங்களுக்கு எனக்கும் செட் ஆகாது. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்த்துக்கிறேன். தயவு செஞ்சு இனிமேலும் என் முன்னாடி வந்து எனக்கு டார்ச்சர் கொடுக்காதீங்க அப்படின்னு இங்கே மல்லி சொல்லுவாங்க. விஜய் உடனே என்ன பண்ண தெரியாமல் எவ்வளோ சொல்லி மல்லியை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவார். ஆனால் இந்த இடத்துல மல்லி ஏற்கனவே முடிவு பண்ண விஷயம், எப்படியாவது விஜய் விட்டு பிரிஞ்சிடணும், அப்போ தான் அந்த பொண்ணுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும், விஜயுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க மல்லி. அதனால் மல்லி வீட்டுக்கு போல விஜய் மனசு உடஞ்சு போய் வெளியே வராரு. வெளியே வரவும் இங்கே விஜயை பார்த்துட்டு அரவிந்த் விஜயை ஃபாலோ பண்ணி அரவிந்த் அந்த கோயிலுக்கு வராங்க. வரும்போது விஜய் மனசு உடஞ்சி அழுதுகிட்டு வெளியே வராரு. அதை பார்க்குற அரவிந்த், என்னாச்சு சார், இன்றைக்கி உங்களுடைய முதல் ஆனிவர்சரி, உங்களை வழியில் பார்த்தேன், பின்னாடியே சேஸ் பண்ணி வரத்துக்குள்ளே நீங்கள் கோயிலுக்கு வந்துட்டீங்க, வண்டி இப்போ தான் பார்க் பண்ணிட்டு வந்தேன், ஹாப்பி ஆனிவர்சரி சார், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க விஜய் உடனே நடந்ததாச்சும் சொல்கிறாரு. சொல்லவும் நம்ம அரவிந்த் சமோஷாக்கா வராரு. ஐயோ இதுக்கு அவ்வளோ சண்டை, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை சார், நான் சொல்லிக்கிறேங்க வாங்க அப்படின்னு சொல்லவும் விஜய் வரல. உடனே அரவிந்த் உள்ளே வந்து மல்லியை பார்த்து பேசுகிறாங்க. பேசும்போது தான் மல்லி ஒரு லெவலுக்கு மேலே, இல்லை அரவிந்த், நான் ஒன்றும் வேணும்னு பண்ணலை, எல்லாமே விஜயோடைய நல்லதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு மல்லி சொல்லுவாங்க. உடனே அரவிந்த், என்ன மல்லி சொல்கிறீங்க, விஜய் சொல்கிற நல்லதுக்கு தான் பண்ணீங்களா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க உடனே மல்லியும் ராஜி சொன்ன எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொல்லவும் அரவிந்த் உடனே, அதுக்காக நீங்கள் விஜய் சார் விட்டு பிரிஞ்சுட்டா எல்லாம் சரியாயிடுமா மல்லி, நீங்கள் இதை பற்றி விஜய் சார்கிட்ட பேசியிருந்தா அவரே இதுக்கு என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா கொடுத்துருப்பார்ல, அதை விட்டுட்டு நீங்கள் இப்படி தப்பான முடிவு எடுத்துட்டீங்களே மல்லி அப்படின்னு அரவிந்த் சொல்ல, இல்லை அரவிந்த், நான் சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன், இப்போதைக்கு வேணாலும் தப்பாக தெரியலாம், ஆனால் போக போக இதுவே விஜய்க்கு கரெக்டாக தெரியும், அப்போ தான் விஜய் என்னை புரிஞ்சுப்பார் அப்படின்னு மல்லி சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு மல்லி, இதுக்கு மேலே இதை பற்றி எதுவும் கேட்காதீங்க அரவிந்த், நீங்களும் கிளம்புங்க, இனி என் வாழ்க்கையை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு மல்லி சொல்ல, அரவிந்த் ஒன்னே, எப்படி மல்லி, அது எப்படி நல்லா விட்டுட்டு போக முடியும் உங்களை, விஜய் சார் வெளியே வாங்க சார் அப்படின்னு அரவிந்த் சொல்லவும் விஜய் உடனே சைட்லேருந்து வெளியே வருவார். வெளியே வரவும் மல்லி உடனே பார்த்துட்டு விஜயை பார்த்து ஷாக்காக நிற்பாங்க. விஜய் உடனே, தெரியும் மல்லி, இப்படி தான் நீ ஏதாவது தப்பான முடிவு எடுப்பேன்னு தெரியும், அந்த ராஜி சொன்னானா உனக்கு எங்கே போச்சு மல்லி அறிவு, உனக்கு ஏன் அந்த அறிவு வரல, ஏற்கனவே வெண்பாவுக்கு இதே மாதிரி வெண்பாவை வேணும்னு சொல்லி அந்த கதிரேசன் நிறைய முறை கோர்ட்டில் கேஸ் போட்டார், எல்லா கேஸ்லையும் நான் ஜெயிச்சிட்டேன்,
வெண்பா ஏன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு எல்லா கோர்ட்லேயும் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ராஜியால் இல்லை கதிரேசன் நினச்சாலும் எந்த கோர்ட்லேயும் திரும்ப கேஸ் போட்டு வெண்பாவை என்கிட்ட பிரிக்க முடியாது மல்லி. அப்படி இருக்கும்போது இந்த ராஜி அவளால் எப்படி பிரிக்க முடியும்? அவள் உன்னை ஏமாத்திருக்கா. கதிரேசன் பேர் சொல்லி என்ன உன்கிட்ட பிரிக்கணும் அப்படின்னு அவள் இப்படி திட்டம் போட்டிருக்கா. ஆனால் அதை கூட புரிஞ்சுக்காம நீ இப்படி ஏமாந்து போய் நிற்கிற மல்லி. ஏன் மல்லி இப்படி பண்ணுன அப்படின்னு சொல்லவும் மல்லி ஒன்னே அப்போது அவள் சொன்ன மாதிரி வெண்பா உங்கள்கிட்ட பிரிக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் யார் நினச்சாலும் முடியாது மல்லி அப்படின்னு சொல்ல மல்லி ஒன்னே அப்படின்னா என்ன மன்னிச்சிருங்க விஜய். ராஜி சொன்னதுனால தான் நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு ஒத்துக்கிட்டேன். டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன். டிவோர்ஸுக்கும் அப்ளை பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் வெண்பா மட்டும்தான். வெண்பா உங்கள் கூட இருக்கணும். உங்கள் கூட இருந்தால் மட்டும் நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க, வெண்பாவும் ஹாப்பியாக இருப்பா. அதுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணினேன். என்னை மன்னிச்சிருங்க விஜய் அப்படின்னு மல்லி ஓடி போய் விஜயை கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழ ஆரம்பிப்பாங்க.